ஹலோ வெல்கம் டு அவர் சென்னை மைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஓகேங்களா? கிர்ச்சாஃப் கரண்ட் லாவில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டும் ரெண்டு அவுட்புட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்னென்னா ஆம்மீட்டர். ஓகேங்களா? ஆம்ஸ் தான் நம்ம கரண்ட்டை தான் மெஷர் பண்ண போகிறோம். சரி, நம்ம சர்க்யூட்டுக்கு போவோம். முதல்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பேட்ரி 100 வோல்டேஜ் பேட்ரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது எடுத்துகிட்டு வந்து அதில் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் அம்மீட்டருடைய நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை ரெசிஸ்டருடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இன்னும் ரெண்டு அம்மீட்டர் பாசிட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த அம்மீட்டருடைய நெகட்டிவ்ஸில் ரெண்டு ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மீதி நெக்ஸ்ட் எண்டு எடுத்துகிட்டு வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கனெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல இதில் வரக்கூடிய 100 வோல்டேஜ் கொடுத்ததுக்காக இது எவ்வளோ ஆம்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 900 ஆம்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? அதோடைய அடுத்த ரெண்டு அம்மீட்டர் எவ்வளோ எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்மீட்டரில் 540யும் 360யும் எடுத்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு டோட்டலாக கிடைக்கிறது வந்து 900 ஆம்ஸு. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆம்ஸ் வந்து 0வாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த மொதல் சர்க்யூட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த சர்க்யூட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் வோல்டேஜை வேரி பண்ணி இதுலேயும் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணும்போது என்ன கிடச்சிது அப்படின்னா இதில் வந்து 1.79 ஆம்ஸ் வந்து ஃபஸ்ட் I1க்கு கிடச்சிது. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.07 வந்து செகண்ட் ஆம்ஸ் கிடச்சிது. இன்னொன்றுத்தில் வந்து 714 மில்லி ஆம்ஸில் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? இதில் செகண்டும் தேர்டும் மட்டும் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் கிடச்சிருது. அப்போ இதையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் 0. இதில் என்ன ஒரு மெயின் கான்செப்ட்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னா 50, 100, 150 ஓம் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இதுவே எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நெக்ஸ்ட் சர்க்யூட்டில் பார்க்கலாம். அடுத்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 200 வோல்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் போன சர்க்யூட்டில் யூஸ் பண்ண மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே 3 ரெசிஸ்டரும் எனக்கு 1K தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 133.16 மில்லி ஆம்ஸ் கிடச்சிருக்கு. எதுலன்னா I1ல். அதே இதில் I2லவும் I3லேயும் பார்த்தீங்கன்னா 66.58 மில்லி ஆம்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 133.16 ஈக்குவலாக கிடைக்குது. இது ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால கரண்ட் வந்து 0 ஆகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸை மாற்றினாலும் சரி இல்லை வோல்டேஜை மாற்றினாலும் சரி கிர்ச்சாஃப் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு டோட்டலாக கிடைக்க வேண்டியது கரண்ட் வந்து 0 தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிர்ச்சாஃப் லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, மறக்காமல் சென்னை மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.